கொலை செய்து புதைக்கப்பட்டவரின் உடல் 25 நாட்களுக்கு பிறகு தோண்டி எடுக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராஜகணபதி நகரை சேர்ந்தவர் அர்ஜுன். பெயிண்டரான இவரை கடந்த 2ஆம் தேதி ஓசூர் ராம் நகரை சேர்ந்த சாகுல் ஹமீது மற்றும் அவரது கூட்டாளிகள் அடித்துக் கொன்று உடலை காரில் எடுத்து சென்று புதைத்துள்ளனர். ஓசூரில் பெயிண்டராக இருந்த 23 வயதான அர்ஜுன், இவருடைய பெற்றோர் சென்னையில் இருப்பதாக கூறப்படுகிறது. அர்ஜுனின் நண்பர்தான் சூபி இப்ராஹிம். இந்த நிலையில் சூபி இப்ராஹிம் பணம் திருடியதாக அவருக்கும் சாகுல் ஹமீது என்பவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. தகராறில் சூபி இப்ராஹிமை தாக்கியதாகவும் இதனை கேட்க சென்ற அர்ஜுன் சாகுலுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறும் நிலையில் சாகுல், நீ இருந்தாதானே என்னை கொல்லுவ என்று நினைத்து கடந்த 2ஆம் தேதியன்று அர்ஜுன் இருக்கும் இடத்திற்கு தன் கூட்டாளிகளுடன் சென்று அடித்துள்ளார். இதில் அர்ஜுன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை அடுத்து இந்த கொலையை மறைக்க திட்டம் தீட்டியுள்ளனர். உடலை காரில் எடுத்துக்கொண்டு சூளகிரி தாலுகா சின்னாறு அருகே பேடப்பள்ளி பகுதியில் அரசு புறம்போக்கு நிலத்தில் குழி தோண்டி உடலை புதைத்து வைத்துள்ளனர். இந்த நிலையில் நாளடைவில் இந்த விவகாரம் கசிய ஆரம்பித்தது. நேற்று ஓசூர் நகர போலீசாருக்கு தகவலும் கிடைத்தது. இதனை அடுத்து போலீசார் அவர்களை அழைத்து விசாரணை நடத்திய போது அனைத்தும் உறுதியானது. இந்த கொலை தொடர்பாக ஓசூர் டவுன் போலீசார் 3 பேரை கைது செய்து காரை பறிமுதல் செய்தனர். மேலும் 25 நாட்களுக்கு பிறகு கொலை செய்யப்பட்ட அர்ஜுனின் உடல் போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் தோண்டி எடுக்கப்பட்டு அதே இடத்தில் உடல் பிரேத பரிசோதனையும் செய்யப்பட்டது. இந்த சம்பவம் ஓசூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.